Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 19 ஆகஸ்ட் 2025 RRB NTPC ஷிஃப்ட் 2 ல கேட்ட GK क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7 ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 to 8 मंथ्सோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிட்டு போங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட क्वेश्चन பாத்தீங்கன்னா 1 or 2 क्वेश्चंस வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது ஓவராலா 5 क्वेश्चंस வரைக்கும் அப்படியே எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணிரலாம். அது போக கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கும்போது அதுல இருந்து ஒரு 10 இருந்து 13 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிரலாம். அப்போ ஓவராலா 40 ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு அப்படினா லாஸ்ட் மினிட்ல இது எல்லாமே படிக்கும்போது ஒரு 15 இருந்து 20 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். இப்போ புதுசா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எப்படி கிளம்பி இருக்காங்க அப்படினா அவங்க இதுநாள் வரைக்கும் NTPCக்கு படிச்சதே கிடையாது. இதுநாள் வரைக்கும் படிக்காம இப்போ லாஸ்ட் மினிட்ல நாம கொடுக்குறோம் இல்லையா, இந்த அனாலிசிஸ்ல நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் அப்படினா அவங்களுக்கு முந்தின நாள் நடந்த எக்ஸாம்ல என்னென்ன क्वेश्चन கேக்குறாங்களோ இந்த 40 ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. இதை மட்டும் படிச்சுட்டு இந்த 40 क्वेश्चन எனக்கு எக்ஸாம்ல வரவே இல்லை அப்படின்னு क्वेश्चन பண்றாங்க. ஆக்சுவலா எப்படி வரும்? தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்ட क्वेश्चन அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எப்படி கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட क्वेश्चन அப்படியே எப்படி செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்பாங்க? அப்படி கேட்டாங்கன்னா எல்லாரும் 100க்கு 100 வாங்கிடுவாங்க இல்லையா? பிறகு எதுக்கு எல்லாரும் உட்கார்ந்து 2 வருஷமா உட்கார்ந்து மேக்ஸ், ரீசனிங், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்னு எல்லாத்தையும் படிக்கணும். இந்த அனாலிசிஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு, அதுல என்ன மாதிரிலாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அப்ப நம்ம ஷிஃப்ட்ல என்ன மாதிரிலாம் क्वेश्चन வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் வீடியோ கொடுக்குறோம். இதே क्वेश्चन அப்படி ரயில்வேல கேட்பாங்க அப்படின்னு சொல்ல வரல. இதுக்கு ரிலேட்டடான क्वेश्चंस வரும். அப்ப நீங்க இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய இந்த டாபிக்ஸ் படிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதுவும் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்னா இன்னைக்குள்ள அனாலிசிஸ் மட்டும் பாருங்க நான் சொல்லல. ஆகஸ்ட் 7ல எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு. அன்னையில இருந்து உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே படிங்கன்னு சொல்றோம். ஓகேவா? நாம இவ்வளவு நாள் வரைக்கும் படிக்காம நிறைய பேர் இப்ப அந்த கதை தான். இவ்வளவு நாள் வரைக்கும் படிக்கவே இல்லை. திடீர்னு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்க்க வேண்டியது யூடியூப்ல. லாஸ்டா நம்ம போட்டிருக்க அந்த ஒரு வீடியோல உள்ள 10-15 क्वेश्चन மட்டும் பார்த்துட்டு அதே क्वेश्चन எனக்கு எக்ஸாம்ல வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எப்படி வரும்? அப்போனா இவ்வளவு நாள் வரைக்கும் படிச்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஓகேவா? எதுனாலுமே ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும். இப்போ இந்த அனாலிசிஸ் வீடியோ பார்க்கும்போது இப்போ டெஸ்ட்ல ஒரு 60 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா இந்த அனாலிசிஸ் வீடியோல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ரியல் எக்ஸாம்ல அவங்களோட ஸ்கோர் என்னவாகும்? ஒரு 65 இருந்து 68 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ 70 எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக் முக்கியமான கரண்ட் அஃபேர் படிக்கும்போது 70 எடுத்துட்டு இருக்கவங்களோட ஸ்கோர் 75-78 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இவங்களுக்கு தான் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல். நான் 0 லெவல்ல தான் இருக்கேன், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, நான் இதை மட்டும் படிச்சுட்டு போனா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம். ஓகேவா? ஆல்ரெடி பெர்ஃபெக்டா படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் பத்தின ஐடியா கொடுக்கறதுக்காக தான் கஷ்டப்பட்டு அனாலிசிஸ் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Who led the tribal movement called ரம்பா ரிபெலியன்? ரம்பா கிளர்ச்சி என்ற பழங்குடியினரின் இயக்கத்தை வழிநடத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க. அல்லூரி சீதாராம ராஜு. ஸோ ரம்பா ட்ரைபல் மூமெண்ட். ஓகேவா? ஸோ ரம்பா ரிபெலியன் இந்த ட்ரைபல் மூமெண்ட்டை வழிநடத்தினவர் யாரு அப்படின்னா அல்லூரி சீதாராம ராஜு. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கூர்ஜா பிரதிகார் டைனஸ்டி? ஓகே, கூர்ஜரா பிரதிகார வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நாகப்பட்டர். அடுத்து பாருங்க, 3 மேஜர் ரிவர் சிஸ்டம்ஸ் ஆரிஜினேட்டிங் இன் த ஹிமாலயாஸ். ஓகே, ஹிமாலயால இருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய 3 முக்கியமான ரிவர்ஸ் என்ன, நதிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன? சிந்து, இண்டஸ், கங்கா, அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா இது எல்லாமே எதுல இருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஹிமாலயாஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 700 ரன்ஸ் இன் IPL. ஓகே, IPLல 700 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண யங்கஸ்ட் பிளேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாய் சுதர்சன். ஓகே, அடுத்த question. How many seats did BJP win Delhi Assembly election? நீங்க ஆகஸ்ட் 7ல இருந்தே நம்மளோட அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் பத்தியே நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. டெல்லியோட சிஎம் யாரு, அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷன்ல டெல்லி எத்தனை சீட்டு வின் பண்ணிச்சு, இந்த மாதிரி क्वेश्चंस தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ பிஜேபி கேப்சூர்டு பவர் இன் டெல்லி, அப்படிதானே? ஸோ எத்தனை சீட்டு வின் பண்ணியிருக்காங்க? வின்னிங் 48 சீட் அவுட் ஆஃப் 70ல எவ்வளவு வின் பண்ணியிருக்காங்க? 48 வின் பண்ணி டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. போல்நாத் சிங் வாஸ் த லீடர் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவோல்ட்? நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்த क्वेश्चन. பின்வரும் எந்த கிளர்ச்சியின் தலைவராக போல்நாத் சிங் இருந்தார்? ஓகே, சோ எதுல அப்படின்னா தாமர் ரிவோல்ட். ஓகே, சோ தாமர் கிளர்ச்சி. ஓகே, அடுத்து பால் எல்ரிச் வாஸ் அவார்டட் த நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசின் 1908 ஜாயின்ட்லி வித் இச் மெக்கிகவ். ஓகேவா? ஸோ மெக்னிகவ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா
ஸோ 1908 ஃபிசியாலஜிக்கு நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. பால் எல்ரிச். ஓகேவா, எர்லிச். ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஃபிசியாலஜிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து 1908 வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பால் எல்ரிச், அதுக்கப்புறம் வந்து ஈச் மெக்கின்கவ். ஓகேவா, மெக்னிகவ். ஓகே, ஸோ எப்படி ஞாபகம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் த டைம் பீரியட் டி ஆஃப் த சவுண்ட் வேவ்? ஃப்ரீக்வன்சியை நீங்கள் வீண் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சியை வந்து வீண் எடுத்துக்கோங்க. டைம் பீரியடை வந்து டீன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஓகேவா, ஒளி அலையின் அதிர்வெண் v மற்றும் காலம் t இடையேயான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ v = 1/t. ஓகே, ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே என்னது? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகே, ஸோ என்னது? ஃப்ரீக்வன்சியும் டைமும் என்னவா இருக்கும்? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி v அண்ட் த டைம் பீரியட் t? ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா v is inversely proportional to t. v = 1/t. Which article was added to the constitution by 86th constitutional amendment? 86th constitutional amendment enacted in 2002 added article 21A to the Indian constitution. ஓகேவா, 21A வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். ஓகே, this article makes the right to education a fundamental right for children between ages of 6 and 14. ஓகேவா, 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 21A வந்து சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆல் இந்தியா சர்வீசஸ் ஆக்ட் ஆஃப் 1951? ஓகே, 1951ஆம் ஆண்டு அகில இந்திய சேவைகள் சட்டம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றியத்திற்கும் மாநிலங்களுக்கும் பொதுவான அகில இந்திய சேவைகளுக்கு நியமிக்கப்பட்ட நபர்களோட ஆட்சேர்ப்பு மற்றும் சேவை நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் டு எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் இன் த ஹியூமன் பாடி? அதிகமான அளவு நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட்டை உள்ள எடுத்துக்கிடுதோம். நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய சாப்பாடை உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியில் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னாகும்? அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உள்ள எடுத்துக்கிடக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் என்னவாகும்? கிளைகோஜனாக மாறும். அதாவது கார்போஹைட்ரேட் எப்படி மாறும்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வந்து கிளைகோஜனாக மாறும். கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கொழுப்பாக சேர்ந்துரும். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். பீப்புள் கன்சியூம்ஸ் மோர் கார்போஹைட்ரேட் தேன் தே நீட் அட் த டைம். ஓகே, நமக்கு எவ்வளோ எடுத்துக்கிட முடியுமோ அந்த அளவையும் தாண்டி நம்ம அதிகமான அளவு கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது பாடி ஸ்டோர் சம் ஆஃப் தீஸ் கார்போஹைட்ரேட் வித்தின் செல்ஸ். சில கார்போஹைட்ரேட்டை செல்லுக்குள்ளே வச்சுக்கிடும். அது வந்து கிளைகோஜனாக இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? கொழுப்பாக வந்து உடம்புல சேர்ந்துரும். ஓகேவா, அண்ட் கன்வெர்ட்ஸ் த ரெஸ்ட் டு ஃபேட். Who was the revenue officer during the Mughal period? ஓகே, ஸோ முகாலய பீரியடில், ஓகேவா, ஸோ முகாலயர் ஆட்சி காலத்தில் ரெவன்யூ ஆஃபீஸராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வசீர். ஓகே, ஸோ வசீர் இவர் தான் என்னது? ஹெட் ஆஃப் த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். Several cultivation practices can effectively minimize soil erosion. ஓகேவா, ஸோ மண் அரிப்பை தடுக்கக்கூடிய சாகுபடி முறைகள் எதுலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதுபடி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டூர் ஃபார்மிங், அடுத்து டெரசிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் கிராப்பிங். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த சாயில் எரோஷன், ஓகே, மண் அரிப்பை தடுக்கக்கூடிய, மண் அரிப்பை குறைக்கக்கூடிய ஒரு சாகுபடி முறை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சமவெளி விவசாயம், மொட்டை மாடி விவசாயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது மண் அரிப்பை வந்து தடுக்கலாம். விச் செக்டார் கான்ட்ரிபியூட்டட் த மோஸ்ட் டு இந்தியாஸ் ஜிடிபி இன் 1947? 1947ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை அதிக பங்களிப்பை வழங்கியது? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ நம்மளோட எக்கனாமியே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை தான் அப்போ டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்ச அந்த டைமில் வந்து விவசாயம் தான் அதிகமான அளவு பேர் வந்து பார்த்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பங்கஜ் அத்வானி ஆஃப் இந்தியா ஓன் த மென்ஸ் டைட்டில் அட் த IBSF வேர்ல்டு பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் 2024. He defeated England's Robert Hall in final in Doha, Qatar, securing his 28th world title and 20th in billiards. ஆக்சுவலாக என்ன கொஷின் எஸ்டர்டே கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுல இருந்து தான் எஸ்டர்டே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கரண்ட் அஃபேரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னன்னா வேர்ல்டு பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் 2024ல் கோல்டு வாங்கினவர் யாரு, வின் பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
வேர்ல்டு பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் 2024 வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அத்வானி. ஓகே, ஸோ வின்னர் தான் கேட்டிருந்தாங்க. எஸ்டர்டே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2024 வேர்ல்டு பில்லியர்ட் சாம்பியன்ஷிப்போட வின்னர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. பங்கஜ் அத்வானி. இவர் வந்து ஒரு இந்தியன் பில்லியர்ட்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாரை தோக்கடிச்சாரு, யாரு தோத்தாங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் ஹால். ஓகேவா. ஸோ ராபர்ட், இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட்டை வந்து இவர் தோற்கடிச்சிருக்காரு. இந்த வேர்ல்டு பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா கத்தாரில். ஓகே, தோஹா கத்தாரில். ஓகே, ஸோ அப்போ பங்கஜ் அத்வானி வந்து வின் பண்ணியிருக்காரு இல்லையா. இது அவருக்கு எத்தனாவது டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th டைட்டில். ஓகே, ஸோ புரியுதா. ஸோ இப்போ கொஷின் வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எப்படினாலும் கேட்கலாம். இந்த ஷிஃப்ட்டில் யார் வின்னு கேட்டிருக்காங்களா, அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து வேர்ல்டு பில்லியர்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து பங்கஜ் அத்வானி வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட தோத்தவங்க யாரு, ஓகே, அவர் யாரை தோக்கடிச்சாருன்னு கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹாலு. இந்த ராபர்ட் ஹாலு எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஓகே, அதே மாதிரி இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். எங்கே நடந்துச்சு, தோஹா கத்தாரில் நடந்துச்சு. ஓகே, ஒரு ஷிஃப்ட்டில் வின்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் யார் தோத்தாங்க, யார் ரன்னர்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, வேர் வாஸ் சேப்பாக் வேர்ல்டு கப் 2025 ஹெல்டு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் நிதிஷ்குமார் இன்னகிரேட்டட் ISTAF சேப்பாக் டேக்ரவுட் 2025 வேர்ல்டு கப் இன் பாட்னா. அப்போ சேப்பாக் வேர்ல்டு கப் 2025 எங்கே நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு. பாட்னா பீகாரில் நடந்திருக்கு. ஓகே, விச் கண்ட்ரி டேக்கன் ஓவர் த சேர்மன்ஷிப் ஆஃப் BOBP IGO. ஓகே, BOBP IGOவோட சேர்மன்ஷிப் வந்து எந்த கண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து எக்ஸாமில் கொஷினாகவும் வந்திருக்கு, நியூஸ்லையும் வந்திருக்குன்னா யாருக்கு கிடைச்சிருக்கும், இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும். அதனால தான் அது வந்து எதில் வந்திருக்கு, நமக்கு நியூஸாக வந்திருக்கு. இந்தியா அசியூம்டு த சேர்மன்ஷிப் ஆஃப் த பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். BOBP IGOனா Bay of Bengal Intergovernmental Organization. Okay, during the 13th Governing Council meeting held in Maldives. Okay, BOBP IGO ஓட சேர்மன் யாரு, சேர்மன்ஷிப் யாரு கிடைச்சிருக்குன்னா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதோட 13th மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மாலத்தீவ்ஸில் நடந்திருக்கு. விச் லான்ச்சர் யூஸ்டு ஃபார் த 100th மிஷன் ஆஃப் இஸ்ரோ. இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் இதுக்கு முந்தின ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. அப்படிதானே, இதுக்கு முன்னாடி உள்ள அனாலிசிஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எந்த லான்ச்சர் மூலமாக நம்ம வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா GSLV F-15. ஓகேவா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சுருக்கமாக நம்ம இஸ்ரோ அப்படின்னு சொல்லலாம். அச்சீவ்ட் இட்ஸ் ஹிஸ்டாரிக் 100வது லான்ச். ஓகேவா, ஃப்ரம் த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். அடுத்த ஷிஃப்ட்டில் எங்கேருந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எந்த லான்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV F-15. இப்போ இந்த ஷிஃப்ட்டில் வந்து எந்த லான்ச்சர்னு கேட்டிருக்காங்களா. அடுத்த ஷிஃப்ட்டில் இந்த 100வது மிஷன் வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணோன்னு கேட்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜீன் எடிட்டர் ஷிப் இஸ். ஜீன் எடிட்டர் ஷிப் வந்து எது அப்படின்னா காஷ்மீர் மெரினோ லேம்ப். த ஹையஸ்ட் அஃபீஷியல்ஸ் இன் அக்பர் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா திவான் ஆர் வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டரை எப்படி கூப்பிடுவாங்க, திவான் ஆர் வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டைப் ஆஃப் கொஸ்டின் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அப்படிதானே, அதே மாதிரி மிலிட்ரி. ஓகே, ஸோ அவங்கள வந்து மீர் பக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் அண்ட் ஜுடிஷியல் ஹெட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேடரஸ் சுடர். ஓகே, ஸோ சுடர்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன நேம் இருக்குது, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன நேமு, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன நேமு, ஸோ அதே மாதிரி ரிலீஜியஸ் ஹெட்டுக்கு என்ன நேமுங்கிறத பார்த்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, எதனாலும் கேட்டிருக்கலாம். பிரைம் மினிஸ்டருக்கான நேம் என்னன்னு கேட்டிருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கான நேம் என்னன்னு கூட கேட்டிருக்கலாம். ஓகே, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு என்னென்ன நேமோ அதை வந்து படிச்சுக்கோங்க. விச் மெமோரியல் வாஸ் பில்ட் பை பிரிட்டிஷ் இன் தமிழ்நாடு பிட்வீன் 1539 அண்ட் 1644. ஓகே, ஸோ என்ன கட்டியிருக்காங்க இந்த பீரியடில், ஸோ என்ன கட்டியிருக்காங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஓகேவா, ஸோ ஃபோர்ட் the British built Fort St. George, அதாவது சென்ட் ஜார்ஜ் கோட்டை இன் தமிழ்நாடு பிட்வீன் 1639 and 1644. ஓகே, ஆக்சுவலாக இங்கே இயர் வந்து தப்பாக இருக்குது, 1639. ஓகேவா, ஸோ 1639 அண்ட் 1644. ஓகே, ஸோ இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் தப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள், 1639 அண்ட் 1644. சென்ட் ஜார்ஜ் கோட்டை எப்போ கட்ட ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாருங்கள், 1639. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்டட் இன் 1644. 1639 ஆரம்பித்து 1644 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், FRBMனு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல்
ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் செயல்முறைக்கு நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003. ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வென் இந்தியா அடாப்டட் த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் ஃபார் த எக்கனாமி? ஓகேவா? ஸோ இந்த எல்பிஜி வேற. இந்த எல்பிஜிங்கிறது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? ஸோ நம்ம எல்பிஜி சிலிண்டர் நினைச்சிடக்கூடாது. ஓகே, எப்போ வந்து எல்பிஜி கொண்டு வரும்போது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே கொண்டு வரும்போது பிரசிடென்ட்டாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, யார் அப்படின்னா ராமசுவாமி வெங்கட்ராமன். ஓகே, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வாஸ் அடாப்டட் பை இந்தியா இன் 1991 அண்டர் பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ். ஓகே, அந்த டைமில் வந்து அந்த எல்பிஜி ரிஃபார்ம் கொண்டு வரும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங். ஓகேவா? ஸோ அந்த எல்பிஜினா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கோங்க. எல்பிஜி சீர்திருத்தங்களின் போது ராமசாமி வெங்கட்ராமன் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தார். 1991 ஆண்டு பிரதமர் PV நரசிம்மராவ் தலைமையில் இந்தியாவால் எல்பிஜி சீர்திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அப்போ வந்து பிரசிடென்ட்டாக இருந்தவர் யாரு அப்படின்னா ராமசாமி வெங்கட்ராமன். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யாரு அப்படின்னா PV நரசிம்மராவ். எதுனாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அந்த எல்பிஜி ரிஃபார்ம் கொண்டு வரும்போது யார் பிரசிடென்ட்டாக இருந்தாங்கன்னு கேட்கலாம், யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு கேட்கலாம், யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு கேட்கலாம். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிரசிடென்ட்டாக இருந்தவர் வந்து ராமசாமி வெங்கட்ராமன். பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து யாரு? நரசிம்மராவ், PV நரசிம்மராவ். ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா அப்போ மன்மோகன் சிங். ஓகே, ஸோ தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதுதான் என்னது? எல்பிஜி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் 20 ஆகஸ்ட் இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகுங்க. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு எங்கேருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் CA PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரி 2024 அப்கமிங் டேஸில் வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு கவர் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். இனி வரக்கூடிய கரண்ட் அஃபேரும் இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த கரண்ட் அஃபேர்லேயே நம்ம எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ தான் மேம் நான் ரயில்வேக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், SSCக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ஆப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயோட கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது 1 year வேலிடிட்டியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். SSC MTSக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிங்க. நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் டைரெக்டாக எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னா நாம் வந்து பாஸ் பண்ணுறது கஷ்டம். அதை டைரெக்டாகவே நான் சொல்லிடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியிலிருந்தே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். 3 ஸ்டெப்பை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3ஐயும் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் நாம் ஆரம்பித்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே போஸ்டிங் வாங்கிட்டு சீக்கிரமாக ஒரு வேலையில் போய் இருக்க முடியும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் ஒரே வார்த்தையில் 3 ஸ்டெப்பு நான் சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் இதை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையுமே நம்ம பெர்ஃபெக்டாக கொண்டு போகணும். ஒரு நாள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே வர மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஏதாவது ஒன்று டயர்ட் ஆகிருவோம். ஒன்று நமக்கு உடம்பு ஏதாவது சின்னதாக ஒரு காய்ச்சலோ அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்துடும், இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும், அந்த மாதிரி இல்லை திருவிழா வந்துடும், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே உட்காந்துருவோம். இல்லை நம்ம ஃபோன்லேயே ரொம்ப நேரம் சேட் பண்ணிகிட்டு இருக்கோம், காலேஜ் குரூப்பு, இல்லைனா நம்ம ஸ்கூல் குரூப்பு, அப்படி இல்லைனா நமக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அப்படியே உட்காந்து நம்ம சேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாள் ஃபுல்லாக அதிலேயே போயிடும். ஸோ சோசியல் மீடியாவிலேருந்தும் கொஞ்ச நாள் விலகி இருங்க. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வேறு என்ன இருக்குது, வாட்ஸ்அப்பு நிறையா இருக்குது இல்லையா? ஸோ இதிலேருந்து விலகி இருந்துட்டு நம்ம எய்ம் என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, 21 வயசில் IAS எக்ஸாம் ஆகிருந்தாங்க. எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால் 18 வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் IAS எக்ஸாம், UPSC எக்ஸாமே கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 10th லெவலுக்கு வைக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமு,
ஒரு எம்டிஎஸ் எக்ஸாமு, ஒரு என்டிபிசி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன யூபிஎஸ்சியே கிளியர் பண்ணுறாங்க சின்ன பசங்க, கொஞ்சம் வயசில் கிளியர் பண்ணுறாங்கன்னா, நம்மள மாதிரி பசங்க கிளியர் பண்ணுறாங்கன்னா நம்மளாலையும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், நம்ம சைட்லேருந்து எஃபோர்ட் போடணும், வெறித்தனமாக படிக்கணும். இங்கே படித்தா மட்டும் தான் வேலை கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேம் நான் அப்ளை பண்ணிட்டேன், ஒரு லக்கு இருந்தால் எனக்கு கிடைக்கட்டும். கண்டிப்பாக இங்கே லக்கு கிடையாது. நாம் படிச்சுட்டு போகிற கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்தாலே அதுவே பெரிய லக்கு தான் இப்போ இருக்க காலகட்டத்தில். ஓகேவா? ஆனால் நம்ம படிக்கிற கொஸ்டின் வரும். இது வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லலை. நாம் இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லாம் இருக்குன்னா அது ஒரு பெரிய கடல். அதில் நம்ம படித்த கொஸ்டின் அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு லக்கு தான். இப்போ நடந்திருக்க எக்ஸாமில் 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் வந்திருக்குன்னா நாம கொடுத்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் உள்ள 40 வரல, ஆனால் 30 கொஸ்டின் கிட்ட உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஒரு டாப்பரே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 85 to 90 வரைக்கும் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ரீசனிங்கில் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஃபுல் கொஸ்டினுமே ரீசனிங்கில் போட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரீசனிங்கில் 30 கொஸ்டினும் போடுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பர் ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பேர் பண்ணவங்க 28லேருந்து 30 வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 25லேருந்து 30 வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அவங்களோட அட்டெம்ப்ட் 85 to 90. ஓகே, டாப்பரோட ஸ்கோரும் அவ்வளோதான். யாருமே இதில் 100க்கு 100 வாங்க மாட்டாங்க. அந்த டாப்பரே பார்த்தீங்கன்னா 85லேருந்து 90க்குள்ளே வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துமே இதில் 30 கொஸ்டின் தான் கவர் பண்ண முடியுது. இவ்வளோ பெரிய கடல். ஓகேவா? ஸோ அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியுமே 85 to 90 எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரே நாள் நைட்டில் உட்காந்து எடுக்க முடியுமா? அப்போ எப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு பாருங்க. கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கேர்ள்ஸுக்கும் நான் அதான் சொல்கிறேன், மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆக பாருங்க, கிளியர் பண்ணி உள்ளே போக பாருங்க. நாம வந்து 21 வயசு ஆயிடுச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, சரி மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருக்குமோ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். நம்மளை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. நாம் வந்து எதையுமே இது பண்ணாமல் கேஷுவலாக இருந்திருப்போம் மேரேஜுக்கு முன்னாடி. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. மேரேஜுங்கிறது அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா காலேஜ் 21 வயசில் முடிக்கிறோன்னா பொண்ணுங்களுக்கு 23, 24 வயசுக்குள்ளே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. பசங்களுக்கு 23 வயசுக்குள்ளே எப்போ வேலைக்கு போவேன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த நெருக்கடிகள் எல்லாத்தையும் இது பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போகணும். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம வேலை கிடைக்கணும்னா 18 வயசுலேயே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ எஃபோர்ட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க, இன்புட்டை கொடுங்க. உங்களுக்கு டபுள் மடங்கு அவுட்புட் கிடைக்கும், சக்ஸஸ் வந்து கிடைக்கும். படிக்க ஆரம்பிங்க. எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு தெரியலனா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை இன்றைக்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. ஸோ இப்போ நான் ரயில்வே படிக்கிறேன் மேம், எஸ்எஸ்சி படிக்கிறேன், ரயில்வே குரூப் டிக்கு படிச்சுட்டு இருக்கேன், என்டிபிசி படிச்சுட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேறு எக்ஸ்ட்ரா எந்த புக்ஸு எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். எல்லாமே இதில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக இப்போ 0 லெவலில் இருந்தீங்கனாலும் ஒரு 4 மாதம் இல்லைனா 6 மாதத்துக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிசம்பரில் அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து வாய்ப்புகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த வாய்ப்புகளுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கான ரிசல்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், நான் இந்த அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி உள்ளே போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை தள்ள ஆரம்பிச்சிடும். படி படி படி, கரண்ட் அஃபேர் படி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படி, பாலிட்டி படி, மேக்ஸ் ரிவிஷன் எடு, ஆன்லைன் டெஸ்ட் எடுன்னு எல்லாமே நம்மளையே பின்னாடி இருந்து ஒன்று தள்ளுத மாதிரியே இருக்கும். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளையே என்ன பண்ண வச்சிரும், பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தாலே எல்லாமே பாசிட்டிவாக நமக்கு கிடைச்சிரும். ஓகே, பாசிட்டிவாக இருங்க. இந்த நெகட்டிவ் பீப்புளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஓகேவா? அவங்களுக்கு கண்ணிலே பற்றாதீங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கும். அவங்களும் உருப்பட மாட்டாங்க, மற்றவனையும் உருப்பட விட மாட்டாங்க. அதனால் அந்த நெகட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு சக்ஸஸ் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்கள் எய்மில் சுயநலமாக இருங்க. எய்மில் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் வேற எந்த இதுலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகே, அடுத்தடுத்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே பார்த்துருங்க. கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸ் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களோட ஃபியூச்சர். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். எக்ஸாம் ஹால் போகும்போது எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணி
பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. கேர்ள்ஸு கையில் மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. மருதாணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எழுத விட மாட்டாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ மருதாணி வச்சா அது ஒழுங்காக விழாது, ரேகை எல்லாமே. அதனால் மருதாணி வச்சுட்டு போகாதீங்க. ஹால் டிக்கெட்டை ஒழுங்காக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.